செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட நெய்க்குப்பி கிராமத்தில் தணிகையம்மன் கோவில் தெரு, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் சுமார் 100 குடும்பங்கள் 15 ஆண்டுகளாக மின் இணைப்பு கிடைக்காமல் தவித்து வந்த நிலையில் பல அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் பல முறை மனு கொடுத்தும் கிடைக்காத மின் இணைப்பு ஒரே ஒரு ரீல்ஸ் பதிவிட்டதன் மூலமாக கிடைத்திருப்பது அப்பகுதி மக்களை அதீத மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. பல ஆண்டுகால கோரிக்கையை 40 நாட்களில் நிறைவேற்றிய திருப்போரூர் தாவேக்க எம்எல்ஏ விஜயராஜுக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி பொங்க நன்றி தெரிவித்துள்ளனர். 40 நாள்ல எங்களுக்கு சாதனை பண்ணி கொடுத்துருக்காரு. 100 நாள் சாதனையில 40 நாள் இந்த கரண்ட் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். இப்ப இது தாவேக்க நிர்வாகிக்கு இதோட ஸ்டெப் எடுத்து ரொம்ப ஒரு முயற்சியில இதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த கரண்ட் ஒரு காசு பைசா யாருக்கும் காசு எதுவும் வாங்காம இதை பண்ணது 100 நாள் சாதனையில இந்த 40 நாள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. கரண்ட் இல்லாத எல்லாரும் வந்தாங்க, பாத்துட்டு போவாங்க. வந்துடும்ட்டு இப்ப முதல்ல இந்த இதுல பார்த்தாங்க, வாங்கி கொடுக்குறோம் கரண்ட் 45 நாள்லயே வந்துடும் அப்படின்னாங்க. போன இந்த இடிப்பட்டு எல்லாமே கஷ்டப்பட்டு அந்த மனுவில் எடுத்துன்னு கொடுத்ததில்ல. அதை வாங்கிட்டு 45 வரனாங்க. அப்புறம் ஒன்னே இதுவாயிடுச்சு, மனு நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிரமப்பட்டோம். மழை டைம்ல போகவே முடியாது. உள்ள எந்த இடத்துல எது இருக்குதுன்னு தெரியாது. அந்த சோலார் போட்டிருக்கோம் நாங்க. மழைனால சோலார் எடுக்காது. கரண்ட் இல்லாத ரொம்ப சிரமமா இருக்கும். மன உளைச்சல ஏன்டா இங்க வீடு வாங்கணும், அந்த மாதிரி கஷ்டமா விட்டு அது மேல்பட்டு இந்த 100 நாள் சாதனை 40 நாள்ல விஜயராஜ் பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த யூடியூப் மூலமா தான் நாங்க இது கொடுத்தோமே. எல்லா இடம் வீடெல்லாம் பார்த்துட்டு நாங்க முயற்சி பண்றோம். 40 நாள் 20 நாளே நாங்க 4 நாள்ல சொல்றோமா அப்படின்ட்டு 20 நாளே அந்த மனுலாம் வாங்கிட்டு போயிட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஆனா 40 நாள் அந்த 100 நாள் சாதனை 40 நாள் எங்களுக்கு பண்ணது ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக கரண்ட் கிடையாது. எத்தனையோ ஆட்சியில இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் எவ்வளோ மூலம் சொல்லி பார்த்தோம். யாருமே இங்க யாருமே எதுவுமே பார்க்கல, கண்டுக்கவும் இல்லை சுத்தமா. நிறைய இதனால பாத்தீங்கன்னா குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குழந்தைங்கள இருந்து பெரியவங்கள இருந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. படிக்கிற முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் டிவிக்கு ஆட்சி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க மூலியமா பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா திருப்பூரூர் தொகுதி ஒன்றிய விஜயராஜ் அண்ணா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நாங்க இன்ஸ்டா மூலியமா வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது மூலியமா அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா 11 மணி இருக்கும். அப்போ அவர் அவரே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது மூலியமா நாங்க எல்லாருமே கலந்து பேசி ஒரு 40 நாள்ல பாத்தீங்கன்னா கரண்ட் கொடுத்தாங்க. இதனால பாத்தீங்கன்னா பசங்களாம் படிக்கவும் ரொம்ப நல்லா சந்தோஷப்பட்டாங்க. நான் கரண்ட் இல்லாம 15 வருஷமா இருந்தேன். ஃபர்ஸ்ட் இங்க இடம் வாங்கும் போது இங்க கரண்ட் இல்லைன்றதே எனக்கு தெரியாம தான் என்னோட குடும்ப சூழ்நிலையில நான் அந்த நேரத்துக்கு வாங்கினேன். வாங்கி 15 நாள்ல வீடு கட்டின பிறகு பார்த்தா கரண்ட் இந்த இடத்துக்கு கரண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்றதுல அவ்வளவு எங்க போயிட்டு இபி எல்லாம் கூட கேட்டு பார்த்தா எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. விலைக்கு வச்சுக்கினே என் பசங்க ஒரு குழந்தை எல்கேஜி யூகேஜி 2 குழந்தையுமே வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இபில போய் கேட்டு காசு கூட செலவு பண்ணி பார்த்தா அப்ப கூட கரண்ட் வராதுன்னு சொல்லிட்டாங்க. 15 வருஷமா என் குழந்தைங்க விளக்கு வச்சுதான் படிச்சாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லதான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் டியூஷன் நான் டியூஷனுக்கு அமுச்சு விட்டேன். குழந்தைக்கு லைட் இருக்கிற இடமா டியூஷனுக்கு அமுச்சு விட்டேன். அந்த டியூஷன்ல படிச்சு வீட்டுல எதுவுமே அந்த ஹோம்ஒர்க் கூட எதுவுமே பண்ண முடியாது. கரண்ட் வந்துச்சு. 60 நாளே எங்க வீட்டுல கரண்ட் இருக்குது. விஜயராஜ் சார் தான் எங்களுக்கு முக்கியத்துவமே கொடுத்தாரு. மௌனமா இருப்பாரு, ஆனா எல்லாத்தையும் சாதிப்பாரு. அவர் தான் எங்களுக்கு இவ்வளவு கரண்ட் இல்லாம இருந்து ரொம்ப நாளா நாங்க கஷ்டப்பட்டு விஜயராஜ் சார் தான் எங்களுக்கு கரண்ட் வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இபி கார்டெல்லாம் கொடுத்தாங்க. வாங்கின்னு கடந்த 15 ஆண்டா ஒரு 90 பேருக்கு கரண்ட் இல்லாம இருந்துச்சு. 90 பேருக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க மனு கொடுத்தீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி? இல்ல, இதுக்கு முன்னாடி நாங்க 15 ஆண்டா ஒரு ஆண்டு போய் ஒரு மனு கொடுத்துட்டே தான் இருந்தோம். கடந்த ஆட்சியில ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களுக்கு தான் நாங்க வாக்கு செலுத்திருந்தோம் இது வரைக்கும். இப்பதான் நாங்க டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு தானே வாக்களிச்சு அவங்க சார்பா அவங்கள தான் நாங்க போய் கேட்டோம். எல்லாமே மனு கொடுத்ததுல இருந்து முறையிட்டதுல இருந்து அவங்க எங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி எங்க கிட்ட பைசா கொண்டு வாங்கியும் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா எங்களுக்கு எந்த ஒரு விடியும் எங்களுக்கு பிறகல. ஆனா தாவேக்கு ஆட்சி
வந்த உடனே 40 நாள்ல வந்து இந்த பெரிய பிரச்சனையை வந்து சாதாரணமா முடிச்சு கொடுத்தாங்க. ஆனா வந்து இது வந்து மிகப்பெரிய சாதனை அவங்க பண்ணது. இது வந்து மக்கள் எல்லாருமே ரொம்ப வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. எங்க போனாலும் விஜயராஜ் அண்ணாவும் விஜய் அண்ணா பேரும் ரொம்ப பெரிய லெவல்ல பேசுறாங்க. அவங்களோட ஆட்சி 5 ஆண்டு இல்லாம நீடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. வேற கட்சி நபரே அப்படி வாயில சொல்றாங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற கட்சியில முடியாததை நீங்க எப்படி முடிச்சீங்கன்னு கேக்குறாங்க. அது வந்து எங்க எம்எல்ஏ அண்ணன் வந்து அதை வந்து இது ரொம்ப டீப்பா இறங்கி அவர் வந்து ரொம்ப ஆர்வமா இதை பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இது மிகப்பெரிய சாதனை. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் நெய்க்குப்பி கிராமத்தில் கடந்த 15 வருடங்களாக மின் இணைப்பு இல்லை என சொல்லப்பட்டு வந்த நிலையில் ஆட்சிக்கு வந்த 40 நாட்களில் தமிழக வெற்றிக் கழக அரசு மின் இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக அப்பகுதி மக்கள் அளித்த அந்த பேட்டியை பார்த்தும்